எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது நிற்பது செக் குடியரசில் உள்ள பிராக் என்ற நகரத்தில் வந்து இப்பொழுது உங்களுக்காக சார்லஸ் பிரிட்ஜை பார்க்குறதுக்காக போய் கொண்டிருக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது வந்து இந்த இடமானது வந்து ஓல்டு டவுன் என்று இவர்கள் அழைக்கிறார்கள். அதாவது வந்து தமிழில் வந்து பழைய காலத்து நகரம் இது. அதை அப்படியே வச்சுக்கிறார்கள் பாருங்கோ. இந்த இடத்துல தான் இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. இங்கே முக்கியமாக பார்க்கக்கூடிய இடங்கள் அந்த முதல் மணிக்கூடு காட்டினான். அடுத்தது வந்து அந்த மியூசியம் பார்த்தினாங்கள். அடுத்தது அந்த கோயில் ஒன்றை தேவாலயம் பார்த்தினாங்கள். இப்பொழுது வந்து சார்லஸ் பிரிட்ஜ் பார்க்க போகிறோம். நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்து கொண்டு செல்கிறார்கள். நல்ல ஜனங்கள் எல்லாம் நிறைய நடமாடுகிறார்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த நகரத்தை வந்து சித்திரமாக வரைந்து வைத்திருக்கிறார்கள். இதுதான் இந்த சார்லஸ் பிரிட்ஜ். இப்போ நாங்கள் அங்கே போய் பார்ப்போம். மிகவும் குறுகிய பாதைகள். பழைய காலத்து நகரம் என்றபடியால் மண்ணற்ற குதிரை வண்டில் செல்கிற அளவுக்கு தான் இங்கே பாதைகளை அமைத்திருக்கிறார்கள்.
நீங்கள் எல்லோரும் இப்போ பார்த்து கொண்டிருப்பது செக் குடியரசில் உள்ள பராக் நகரத்தில் உள்ள பழைய நகரத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் பிரமாண்டமான நகரம் இது. எல்லாம் இந்த நடந்து தான் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. காரணம் என்னென்றால் இந்த நகரத்துக்கு வெளியே தான் வாகன போக்குவரத்து இருக்குது. இதுக்குள்ளே பெருசாக வாகன போக்குவரத்து இல்லை. அதனால் நடந்து தான் எல்லா இடமும் போய் பார்க்கணும். பாருங்கள், இது புத்தகத்தை அடுக்கி வச்சுக்கிறார்கள். இப்படி பாருங்கள், இதெல்லாம் ஒரு புத்தகங்களை இப்படி அடுக்கி 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 இப்படி செய்து வச்சுக்கிறார்கள். இதெல்லாம் புத்தகம். இங்கே பாருங்கள், புத்தகத்தை அடுக்கி இப்படி ஒரு வடிவத்தை செய்து வச்சுக்கிறார்கள். விழாமலுக்கு அப்படியே இருக்கிறது. பாருங்கள் என்ன வடிவத்தில் புத்தகத்தை செய்து வச்சுக்கிறான்னு பாருங்கள். புத்தகத்திலே ஒரு கோட்டை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள், நடுவில் இடைவெளி இருக்குது. விழாமலுக்கு ஒரு பாதையம் வச்சு வடிவாக கட்டியிருக்குது. இது ஒரு நூலகம். நூலகத்தில் வந்திருக்கிற வழியாக தான் இப்படி இருக்குது. பார்ப்போம் நூலகத்தை ஒன்றுக்கு போய். இது இங்கே பராக்கில் பழைய நகரத்தில் உள்ள ஒரு நூலகம், பொது நூலகம். இங்கே பாருங்கள், மக்களுக்காக இங்கே நூலகத்தை அமைச்சிருக்கிறார்கள். இந்த பழைய காலத்து நகரத்தில் பாருங்கள் நூலகம். இந்த பராக் நகரத்தில் நான் பார்த்ததில் நிறைய, நேற்று ஒரு பெரிய புத்தக சாலை எடுத்து உங்களுக்கு காட்டினான் கடை. அதை விட இங்கே மிகப்பெரிய நூலகம், பொது நூலகம். மக்கள் புத்தகம் எடுத்து வாசித்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், மிகவும் பிரமாண்டமான பெரிய நூலகம். இங்கே பாருங்கள், மக்கள் வாசித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நான் நேற்றையிலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த புத்தகங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறார்கள். ஏனென்றால் இங்கே பாருங்கள், பெரிய நூலகம். நேற்று ஒரு பெரிய புத்தக சாலை. அங்கே நிறைய 2 புத்தகங்கள் வாங்கினது. இங்கேயும் நிறைய பேர் புத்தகம் எடுத்து வாசித்து கொண்டிருக்கிறார்கள். வாசிப்பதால் மனிதன் பூரணமடைகிறான் என்று நாங்கள் சொல்லுவோம். அதை இப்போ பாருங்கள், நாங்கள் வாசிக்கிற இதுகள் குறைஞ்சு கொண்டு போகுது. ஆனால் இவர்கள் தொடர்ந்து